அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் டிராகன் ஜெட்லி, ஃபவுண்டர் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா அகாடமி, திருச்சியிலிருந்து வரேன். இந்தியாவில் தமிழகத்தில் ஈரோடு அருகில் கவுந்தப்பாடியில் இன்று தனுஷ்குமார் மற்றும் கீர்த்திவாசன் என்ற இரு மாணவர்கள் தமிழகத்தின் பாரம்பரியம் மிக்க பம்பை கலையில் தொடர்ந்து 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து 1.5 மணி நேரம் வாசித்து ஒரு மாபெரும் 2 புதிய உலக சாதனைகள் படைத்துள்ளனர். அவர்களுடைய சாதனையை நேரில் ஆய்வு செய்து சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், சான்றோர்கள் முன்னிலையில் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ரெக்கார்ட்ஸ் இந்தியா அகாடமியில் 2 உலக சாதனைக்கான சான்று பரிசு கோப்பை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது இந்தியாவில் மிக பெரும் ஒரு 2 புதிய உலக சாதனையாகும். 2 உலக சாதனையாளர்கள் கீர்த்திவாசன், தனுஷ்குமார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் வாழக்காட்டூரில் இந்த உலக சாதனை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இப்போ வேற எந்தெந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வேர்ல்டு ரெக்கார்டுக்கு ஃபைன் பண்றாங்க? இப்போ இது வந்து என்ன மாதிரி பாக்குறீங்க? இது எப்படி செலக்ட் பண்ணிருக்கோம்? தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க கரக கலையில் இவர்களுடைய வயதில் இது ஒரு மாபெரும் புதிய உலக சாதனை. இதுவரை இந்த வயதில் 1.5 மணி நேரம் செய்தது புதிய சாதனை. 18 வயதுக்கு மேற்பட்ட ஆசான்களும் சிறந்த பயிற்சியாளர்களுமே தொடர்ந்து 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் செய்துள்ளனர். அந்த வரிசையில் இவர்கள் செய்த இந்த 1.5 மணி நேரம் 7 கிலோமீட்டர் நடைபயணம் உலக சாதனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு இன்னொரு 2 புதிய உலக சாதனைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சார், பசங்களோட வயசு என்ன? இவங்க எவ்வளவு வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க? தனுஷ்குமார் 17 வயது, கீர்த்திவாசன் 14 வயது. இவர்கள் பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 3-4 ஆண்டுகளாக பம்பை கலையில் சிறந்து பயிற்சி பெற்றுள்ளனர்கள். அவர்களுடைய இந்த திறமையை இன்று உலகம் முழுவதும் அங்கீகரித்து மாபெரும் உலக சாதனையாக ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலும் ரெக்கார்ட்ஸ் இந்தியா அகாடமியிலும் 2 புதிய உலக சாதனையை வழங்கி கௌரவித்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெரியபுலியூர் கிராமம் செட்டிக்கரட்டிலிருந்து தனுஷ்குமார் பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பம்பை வாச்சிட்டு வந்துக்கிறோம். இப்போ உலக சாதனையில 2 இடம் பெற்றிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்தே ஆர்வமா பம்பை வாச்சிட்டு இருக்கிறேங்க. இது மேலும் மேலும் வளரணும், இந்த கலைகள் எல்லாம் அழியாம, எல்லாம் கோயில் குளம் இல்லாத நிறைய இன்னும் மேலும் மேலும் வளர்ற மாதிரி உங்களுக்கு தாழ்மையுடன் பணிவரும் கேட்டுக்கிறேன்.